الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. القارعة. ما القارعة؟ وما أدراك ما القارعة؟ يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. இன்று சூரத்துல் காரிஆ. இந்த சூரத்துல் காரிஆவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளை பற்றியும் மரணத்துக்கு பிறகு மிக பெருமதியானது என்ன, பணமா, காசா, படிப்பா, அரசியலா என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், அல் காரிஆ. அல் காரிஆ என்றால் கியாமத்து நாளுடைய பெயர்கள் ஒரு பெயர் தான் அல் காரிஆ. குர்ஆனை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக அல்லாஹ் ஒருவன் என்பதை தெளிவுபடுத்துறீங்க. இரண்டாவது, ரசூல்மார்கள் உண்மை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி குர்ஆன் சொல்லியிருக்குது. மூன்றாவது, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை தெளிவுபடுத்திய வேதம்தான் இந்த எங்களுடைய குர்ஆன். இந்த மூன்றாவது பகுதியிலே தான் அல் காரிஆ சேருகிறது. அல் காரிஆ என்பது மிக பயங்கரமான ஒரு நிகழ்வு, உள்ளங்களை நடுங்க வைக்கும் நிகழ்வுக்கு சொல்றது அரபியில் அல் காரிஆ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் காரிஆவை போலதான் இன்னொரு சூறாவும் இருக்குது குர்ஆன்ல. என்ன சூரா? அல் ஹாக்கா. மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா. அல் காரியாவை போலதான் அல் ஹாக்கா. அதே மாதிரி அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஹாக்கா என்றா என்னன்னு தெரியுமா? நபியே, ஹாக்கா என்றா என்னன்னு தெரியுமா? இதே போல அல் காரிஆ, மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ. மூன்று தடவை அல்லாஹ் காரிஆ காரிஆ காரிஆ. மிக பயங்கரம். நீ நினைக்கிறது நான் நினைக்கிறது அல்ல. இந்த பயங்கரத்தை சொல்லிட்டு அல்லாஹ் ரெண்டு அடையாளங்களை சொல்றார். முதலாவது அடையாளம், யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். முதலாவது அடையாளம், அல்லாஹ் எங்களுடைய மண்ணறைகளிலிருந்து எல்லோரையும் எழுப்பாட்டிடுவான். அல்லாஹ் முழு மனித சமூகத்தையும் அல்லாஹ் மண்ணறையிலிருந்து எழுப்பாட்டியதோடு
அவ்வளோ பேரும் உலகத்தில் ஈசல்களை போல் அப்படியே கபருக்கு மேல் இருப்பார்கள். يَوْمَ يَكُونُ النَّاسُ كَالْفَرَاشِ الْمَبْثُوثِ. அல்லாஹ் ரெண்டு பூச்சிகளுக்கு மனிதர்களை ஒப்பிட்டிருக்கிறார். ஒன்று ஃபராஷ். ஃபராஷ் என்றால் ஈசல். ஈசல மாதிரி அப்படியே கபர்களுக்கு மேல் இருக்கும் பொழுது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சத்தம் கேட்கும். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்தம் கேட்டதோடு முழு உலக மக்களும் வெட்டுக்கிளிய போல பறந்து போவார்கள். அல்லாஹ் அதை கல் ஜராதில் முன்தஷிர், அல்லாஹ் சொல்றான், வெட்டுக்கிளிகளை போல் பறந்து செல்லுவார்கள். அப்ப கபர்கள் இருந்து மண்ணறைகள் இருந்து எழும்பி ஈசல்களை போல இருப்பாங்க. எப்ப இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பார்களோ உடனே வெட்டுக்கிளிகளை போல் பறந்து செல்லுவார்கள். இது மனிதனுடைய நிலைமை. அந்தளவு மனிதன் பலகீனமாக்கப்படுவான் மண்ணறையிலிருந்து எழுப்பாட்டப்படக்கூடிய நேரம். இரண்டாவது, மனிதர்களை விட படைப்பில் மிக கடினமான படைப்பு தான் மலைகள். இந்த மலைகளுக்கு என்ன நடக்கும்? وَتَكُونُ الْجِبَالُ كَالْعِهْنِ الْمَنْفُوشِ. மலைகள் எல்லாம் அப்படியே பஞ்சை போன்று மாறிவிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் முன்னுக்குவாங்க, சரி முன்னுக்குவாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மலைகளும் கல்இஹ்னில் மன்ஃபூஷ். ஏனென்றால் அந்த நாளுடைய பயங்கரம் மிக பயங்கரமானது. நாங்க நோன்பு பிடிக்கிற எதற்கு, தொழுகிற எதற்கு, இஃப்தார் சஹர் எல்லாம் அந்த நாளில் விளங்குமே. ஏன் குர்ஆன் ஓதினது, ஏன் செலவழித்தது, ஒன்று விளையாட்டுக்கள். உலகத்தில் எந்த செயலையும் நாங்கள் விளையாட்டுக்காக செய்யல, எல்லாமே செய்கிறோம் அந்த நாள் எதிர்பார்த்துதான். மனிதனுடைய நிலைமை இவ்வாறு, மலைகளுடைய நிலைமை அவ்வாறு. இந்த நாளையில் பெறுமதியானது என்ன? இந்த நாளையில் பெறுமதியானது சகோதரர்களே, فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. யாருடைய மீசான் பாரமாகுமோ அவர் சந்தோஷமான வாழ்க்கையை அடைவார். என்ன பாரமாகணும்? மீசான், அமல். உலகத்தில் சம்பாதிச்ச காசு அங்கு பிரயோஜனம் அளிக்காது, ஆனால் உலகத்தில் செலவழித்தது அங்கு பிரயோஜனமாக இருக்கு. உலகத்துடைய அரசியல் அங்கு பிரயோஜனம் அளிக்காது, உலகத்துடைய பட்டங்கள் அங்கு பிரயோஜனம் அளிக்காத ஒரு நாளும். மீசான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மீசான்ல ஆக பாரமான அமல் என்ன தெரியுமா? நல்ல குணம். நற்குணம் இருக்குதே மீசான்ல பாரமானது. நல்ல குணம் என்றா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணத்தை விளங்கப்படுத்தினார். முதலாவது நல்ல குணம், சில்மன் கதஅக. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை யார் துண்டித்தானோ அவனோடு சேர்ந்து வாழ். முதலாவது நல்ல குணம், துண்டித்தவனோடு சேர்ந்து வாழ், துரோகியோடு அல்ல. கவனமாக விலகிக் கொள்ளணும். துண்டித்த குடும்பம் சேர்ந்து வாழுங்க, துரோகியோட கவனமா இருக்கும். இந்த ஹதீஸை வச்சு துரோகி எல்லாம் பக்கத்தில் எடுத்துடக்கூடாது. பக்கத்தில் எடுத்தா கழுத்தை வெட்டிடுவான். சில்மன் கதஅக்,
உன்னை துண்டித்தவனோடு நீ சேர்ந்து வாழ். முதலாவது நல்ல குணம். இரண்டாவது நல்ல குணம் வஅஃபு அம்மன் ظلمك, உனக்கு அநியாயம் செய்தவனை மன்னி. மூன்றாவது நல்ல குணம் வஅதி மன் ஹரமக், உனக்கு தராமல் தடுத்தவனுக்கு கொடு. அடுத்தது வஅஹ்சின் மன் அஸாஅ இலைக், உனக்கு கெடுதி செய்தவனுக்கு நலவு செய். இந்த மீசான்ல வைக்கக்கூடிய அமல்களில் ஆக சிறந்த அமல் தான் நல்ல குணம். சகோதர சகோதரிகளே, 3 அமல்கள் இருக்குது, அல்லாஹ் மீசான்லையும் நிற்க மாட்டார். என்றால் மீசான்ல நிற்கிறத விட பாரமானது. முதலாவது அமல் தான் இந்த நோன்பு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொல்வதாக, அஸ்ஸௌமு லீ வ அன உஜ்ஸா பி, நோன்பு எனக்குரியது, நான் தான் அதற்குரிய கூலி. நோன்பு இருக்குதே, நோன்புக்கான கூலி மீசான்ல வைக்கிறது அல்ல. கண்ணியமிக்க சகோதரர்களே, யாருடைய மீசான் பாரமாகவில்லையோ, وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ, அல்லாஹ் தந்த 60 வருடம், அல்லாஹ் தந்த 70 வருடம், அல்லாஹ் தந்த 80 வருடம், இதுல எதை சம்பாதிக்கணும் என்கிறத புத்திசாலிகள் விளங்கி கொள்ளுங்க. அவ்வளவுதான். புத்தி இல்லாதவர்கள் ஒன்றை சம்பாதிப்பாங்க, காசை மட்டும். புத்திசாலிகள் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, உலகத்தையும் நல்லா சம்பாதிச்சு எடுத்துருவாங்க, அதே நேரம் ஆகிரத்தையும் நல்லா சம்பாதிச்சிருவாங்க. இவங்க புத்திசாலி. மீசான நிறைக்க இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஃபஉம்முஹு ஹாவியா, உங்களை அனுப்புறது எங்க தெரியுமா? ஹாவியாக்கு தான். ஹாவியா நரகத்துடைய பெயர். வமா அத்ராக மா ஹியா, நபியே ஹாவியா என்றால் தெரியுமா உங்களுக்கு என்ன? இந்த சூராவுல 2 வமா அத்ராக வருது. அல் காரிஆ மல் காரிஆ, வமா அத்ராக மல் காரிஆ. இங்க வமா அத்ராக மா ஹியா. ஹாவியா என்றால் நாருன் ஹாமியா, சுடக்கூடிய நரகம் அது அப்படின்னு அல்லாஹ் இந்த சூரா முடிக்கின்றான். ஓதி பாருங்க இந்த சூரா ஒரு தடவை. சொல்லுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல் காரிஆ மல் காரிஆ, வமா அத்ராக மல் காரிஆ, யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ், வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية، وأما من خفت موازينه فأمه هاوية، وما أدراك ما هي نار حامية. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا، واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث، يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام، يا علي يا عظيم يا علي يا عظيم،
يا حنان يا منان يا بديع السماوات والأرض اللهم صل على محمد وبارك على محمد. திருப்ப ரஹ்மானே யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்வாயாக, மீதமாக இருக்கும் ஒவ்வொரு நோன்பையும் சரியாக பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக, உறுப்புகளால் செய்யும் பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, ஒவ்வொரு இரவிலும் யா அல்லாஹ் இரவுடைய தொழுகைகள் தொழும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக, தராவீஹுடைய தஹஜ்ஜத்துடைய தொழுகையுடைய பாக்கியத்தை தருவாயாக, இஃப்தார்கள் சஹர்கள் கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை தருவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த இஃப்தாருக்காக இந்த பள்ளிவாசலுக்காக உதவி செய்கிறார்களோ அனைவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக, பிள்ளைகளில் செல்வங்களில் சொத்துகளில் பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.